ஓகே. உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன் சார். அண்ணா வாய்ஸ் வருதா? மேடம் வாய்ஸ் வருதா? வருது சார். ரங்கநாதன் சார். சார் உங்க மைக் மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணீங்க மேம். எஸ் சார். வாய்ஸ் வரலையா? வரலையா சார்? இப்போ வருது. ஓகே ஓகே, யூ கேன் ஸ்டார்ட். ஓகே. Sit in comfortable position. Hands in Anjali Mudra. Take a deep inhale and exhale. Om Gurur Brahma Gurur Vishnu Gurur Deva Maheshwaraha Gurur Sakshat Parabrahma Tasmai Shri Gurave Namaha. Gently rub your palms. Keep it on your eyes. Open eyes with sweet smile. Palm up போயிடலாம். First neck rotation. Left, right, left, right, left, right, up, down, up, down, up, down. கண்ணு மூடாதீங்க. நெக் ரொட்டேஷன் பண்ணும்போது ஃப்ரீயாவே பண்ணுங்க. ரொட்டேஷன் பண்ண போறோம். நல்லா மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க. 1 2 3 4 5. Reverse rotation. 1 2 3 4 5. Relax. Shoulder rotation. 1 2 3 4 5. Reverse rotation. 1 2 3 4 5. Relax. கை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணலாம். 1 2 3 4 5. Relax. Elbow rotation. ரிஸ்ட் வந்து ஆதி முத்திரையில வச்சுக்கோங்க. கை வந்து 1 2 3 4 5. ரிவர்ஸ் ரொட்டேஷன். 1 2 3 4 5. left hand. 1 2 3 4 5. Reverse rotation. 1 2 3 4 5. Wrist rotation. 1 2 3 4 5. Reverse rotation. 1 2 3 4 5. இப்போ வந்து இன்ஹேல் பண்ணிட்டு விரல் வந்து நல்லா ஃபோர்ஸா இப்படி ஓபன் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். இப்போ வந்து அர்த்த கட்டி சக்கராசனா. கை வந்து ஷோல்டர் கிட்ட வச்சுக்கிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க.
1, 2, 3, 4, 5. Relax. Left side. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Relax. Hip rotation. கொஞ்சம் கால் அகலமா வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5. Reverse rotation. 1, 2, 3, 4, 5. Relax. Knee rotation. 1, 2, 3, 4, 5. Reverse rotation. 1, 2, 3, 4, 5. Ankle rotation. 1, 2, 3, 4, 5. Reverse rotation. 1, 2, 3, 4, 5. Relax. Left leg. 1, 2, 3, 4, 5. Reverse rotation. 1, 2, 3, 4, 5. Relax. Chair pose 3 times. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Relax. இப்போ வந்து நம்ம வார்ம் அப் முடிச்சிட்டோம். சூரிய நமஸ்காரம் போலாம். 2 ரவுண்ட்ஸ் ஈச் பொசிஷன்ல வந்து 3 கவுண்ட்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரணாமாசன். 1, 2, 3. ஹஸ்த உத்தானாசன். 1, 2, 3. பாத ஹஸ்தாசன். 1, 2, 3. Right leg back. Asvasanchalasan. 1, 2, 3. Parvatasan. 1, 2, 3. Ashtanga Namaskaram. 1, 2, 3. Bhujangasan. 1, 2, 3. Parvatasan. 1, 2, 3. Right leg front. 1, 2, 3. Both leg front. 1, 2, 3. 1, 2, 3. Pranamasan. 1, 2, 3. Relax. Take a deep inhale and exhale 3 times. Second round. Pranamasan. 1, 2, 3. Hasta Uttanasan. 1, 2, 3. Pada Hastasan. 1, 2, 3. Asvasanchalasan. Left leg back. 1, 2, 3. Parvatasan. 1, 2, 3. Ashtanga Namaskara. 1, 2, 3. Bhujangasan. 1, 2, 3. Parvatasan. 1, 2, 3. Left leg front. 1, 2, 3. Both leg front. 1, 2, 3. Hasta Uttanasan. 1, 2, 3. Pranamasan. 1, 2, 3. Relax. Take a deep inhale and exhale 3 times. Observe your breathing. Relax. Come to kneel down position. Cat pose பண்ண போறோம். சூரிய நமஸ்காரம் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து 7 சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகும். எல்லா பிளாக்ஸ் போகும். அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஹெட் டு டோ வந்து நல்லா சர்க்குலேட் ஆயிருக்கும். இப்போ வந்து நீல் டவுன் பண்ணிட்டு நம்ம ஸ்பைனல் கார்டு மசாஜ் பண்ண போறோம். கேட் போஸ். இப்படி இருந்துட்டு இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன் 5 டைம்ஸ். 1, 2, 3, 4, 5. Relax. Come to Vajrasana. நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு சிசாங்காசனா போலாம். இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். எவ்வளவு போக முடியுமோ போகும்.
inhale up. இப்போ வந்து மண்டூகாசனா பண்ண போறோம். டயாபெட்டிக்கு ரொம்ப நல்லது. கை வந்து ரெண்டுமே ஆதி முத்ரா வச்சுட்டு இந்த டிராயிங் கிட்ட வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு கீழே குனியணும். இன்ஹேல், எக்ஸேல். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax. பட்டர்ஃப்ளை பண்ண போறோம். கால் நல்லா இப்படி வச்சுக்கோங்க பிளாட்டா. எவ்வளவு போக முடியுமோ போங்க. நல்லா இப்படி பிளாட்டா வச்சுட்டு ஒரு 25 டேப்ஸ் பண்ண போறோம். லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஆசனா. பெல்விக் ரீஜியன் வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிள் கிடைக்கும். பீரியட்ஸ் கிராம்ஸ் வராது. ஓகே, 25 டைம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. Relax. Take a deep inhale and exhale down. எவ்வளவு போக முடியுமோ போங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax. இப்போ வந்து குப்பரை படுத்துக்கோங்க. குப்பரை படுத்துக்கோங்க. தலபாசனா பண்ண போறோம். சேம் ஆதி முத்ரா வந்து டிராயிங் கிட்ட வச்சுக்கோங்க. சின் வந்து கீழே இருக்கட்டும். இந்த செலவாசனா பண்ண பண்ண நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி கிடைக்கும். அந்த லிம்ப் நோட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். டயாபெட்டிக்கு ரொம்ப நல்லது. சியாட்டிக்காவும் ரொம்ப கியூர் ஆயிடும். சின் கீழே வச்சுக்கோங்க. இன்ஹேல், லெஃப்ட் லெக் அப். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Right leg up. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Both legs up. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax in Makarasana. Relax. சியாட்டிகா, லோயர் பேக் பெயின் அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ணலாம். இப்போ வந்து லோயர் பேக் வந்து நம்ம நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அப்பர் பார்த்து நம்ம பண்ண போறோம். புஜங்காசனா பண்ண போறோம். கை ரெண்டுமே செஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணி அப் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. பேக் சைடு ரோல் பண்ணிட்டு நல்லா மேலே பாருங்க. தேர்ட் ஐ கிட்ட பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax. Observe your breathing. புஜங்காசனா பண்ண பண்ண உங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் போயிடும். பேக் போன் ப்ராப்ளம் எல்லாமே போகும். இது எல்லாமே ஸ்பைனல் கார்டுக்காக ஆசனாஸ் தான். ஸ்பைனல் கார்டு நல்லா இருந்தா நம்ம ரொம்ப ரொம்ப வருஷம் ஹெல்தியா இருக்கலாம். ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இல்லாம. ஓகே, இப்போ வந்து சுப்பைன் போஸ்ட் வந்துருங்க. கண் பாக்குற மாதிரி படுத்துக்கோங்க. பவன முக்தாசனா. பவன முக்தாசனா விண்ட் ரிலீசிங் போஸ். ஃபர்ஸ்ட் ரைட் லெக் நல்லா இன்ஹேல் அப் பண்ணிட்டு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. செஸ்ட் சின் வந்து நீ டச் பண்ற மாதிரி பண்ணிக்கோ. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax. Left leg up. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. இது வந்து அப்டமினல் ஆர்கான்ஸும் உங்களுக்கு மசாஜ் கிடைக்கும். கேஸ் ரிலீஸ் ஆயிடும். Both legs up. Inhale. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Relax in Savasana.
ரிலாக்ஸ். நீங்க வந்து இப்ப கவனிக்கலாம், நல்லா பிளட் ஃப்ளோ போதும். சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இந்த பவனமுக்தாசனா ரெகுலரா பண்ண உங்க ஃபேஸ்க்கு வந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சி ஃபேஷியல் பண்ற மாதிரி இருக்கும். ரிலாக்ஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட். பிரீத் மேல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு பார்த்து சொல்றேன், நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் யுவர் டோஸ். ரிலாக்ஸ் யுவர் ankle joint. Relax your calf muscle. Relax your knee joints. Relax your thigh bone. Relax your pelvic region. Relax your lower abdomen. Relax your upper abdomen. Relax your chest, lungs, heart. Relax. Relax your fingers. Relax your wrist joint. Relax your elbow joint. Relax your shoulder joint. Relax your spinal cord. Relax your back of your head. Relax your head. Relax your eyes, nose, mouth. Relax. Relax top to bottom. Relax. Now your breath rate completely reduced. Relax. நான் இப்போ ஓம் சாண்டிங் 3 டைம்ஸ் சொல்லுவேன், நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க அப்படியே ஈச் அண்ட் எவ்ரி செல் வந்து ஓம் ஃபீல் பண்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கோங்க. Be in that vibration. Your body become very energized. Each and every cell become healthy. All blocks are removed. All unwanted memories are evaporating. Relax. Gently move your fingers. Gently turn to left side. Left side திரும்பி மெதுவா எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. அனுலோம் விலோம் பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் இன் சின் முத்ரா, ரைட் ஹேண்ட் இன் நாசிகா முத்ரா. லெஃப்ட் எக்ஸேல். ஃபர்ஸ்ட் வந்து நாஸ்ட்ரல் வந்து நம்ம கிளீன் பண்ண போறோம். 5 டைம்ஸ் கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஓன்லி எக்ஸேல். Now we'll start. Left inhale. Right exhale. Right inhale. Left exhale. Left inhale. Right exhale. Right inhale. Left exhale. Left inhale. Right exhale. Right inhale. Left exhale. Relax. இப்போ வந்து சீத்தளி பிராணாயாமம் பண்ண போறோம். சீத்தளி வந்து இப்போ சம்மர் சீசன் வந்ததுனால நம்ம அடிக்கடி வீட்டிலவே எப்போ வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இந்த நாக்கு வந்து நம்ம காக்கி முத்திரை வச்சுட்டு நாக்கோட இன்ஹேல் பண்ணிட்டு நாஸ்ட்ரலோட நம்ம எக்ஸேல் பண்ண போறோம். டங் வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க.
ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ். பிராமரி பண்ண போறோம். ஷண்முகி முத்ரை வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கர்ஸ் இங்க மேல, செகண்ட் மிடில் ஃபிங்கர் வந்து கண்ணு கீழே, ரிங் ஃபிங்கர் வந்து காது கிட்ட. இது வரலன்னா, உங்களுக்கு சண்முகி மதுரை வரலன்னா இப்படி சிம்பிளா இப்படி வச்சுக்கோங்க. இந்த தம் ஃபிங்கர் மட்டும் இந்த இயர் லிட்ல வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஓபன் பண்ணணும், எக்ஸேல் பண்ணும்போது ஹம்மிங் பி சவுண்ட் பண்ணணும். இது பண்றதுனால நம்மளுக்கு வந்து இந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஹேல். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு முத்ரா சொல்லி தர போறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து மூக்குல முத்ரான்னு சொல்லுவாங்க. பட்டு மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? ப்ளோசம் முத்ரா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ளோசம் முத்ரா ஆல்சோ. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எப்பாவது நம்மளுக்கு டல்னஸ்ஸா இருந்தா அது போயிட்டு நம்ம ஆக்டிவா இருக்கும். அப்புறம் நம்ம பாடியில இருக்கிற பஞ்சபூதாஸ் வந்து வெளியில இருக்கிற யூனிவர்ஸ்ல இருக்கிற பஞ்சபூதாஸோட கனெக்ட் ஆகும். ஸோ இது வந்து மூக்குல முத்ரா. இது வச்சு நீங்க அப்பப்போ மெடிடேட் பண்ணலாம். அப்புறம் அக்குபஞ்சர்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹெட் ரீஜியனுக்கான பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வெயில்ல போகும்போது நம்ம இந்த மேல கொஞ்சம் தலைவலி அந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா, நீங்க இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டா ஹெட்டுக்கு வந்து நல்லா வந்து பிளட் போகும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன் சைடு தலைவலி, இந்த மாதிரி டயர்ட்னஸ், டீஹைட்ரேட்னால கூட நம்மளுக்கு தலைவலி வரும். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து ஹெட்டுக்கு நல்லா இந்த ஆக்சிஜன் பிளட் போகணும்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வால் கூட நீங்க வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணலாம். இந்த 5 டிப்ஸ் வந்து ஹெட்டுக்கான ரீஜியன்ஸ் அக்குபங்க்சர்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரே ஒரு 2 மினிட்ஸ் வந்து யோக சூத்ரா பத்தி சொல்ல போறேன். பதாஞ்சலி யோக சூத்ரால வந்து இப்போ நம்ம ஏன் யோகா பண்றோம்னா, நம்ம இருக்கிற கிளேஷாஸ், நம்மளுக்கு வந்து கிளேஷாஸ் இருக்கும். கிளேஷாஸ் என்னன்னா அப்டக்கிள்ஸ். நம்ம இப்போ யோகா பண்றோம், ஏதோ ஒரு அப்டக்கிள் வரும், தடங்கல்னு சொல்லுவாங்க இல்ல, அது இல்லைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாம பண்றது வந்து கிளேஷாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 இருக்கு. அது என்னன்னா அவித்யா. அவித்யானா இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ்னால வந்து நம்ம ஒருத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான். சப்போஸ் நம்மளுக்கு நாலேஜ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருமே தப்பா புரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ கிளேஷாஸ்ல 5 இருக்கு. அந்த கிளேஷாஸ் என்னன்னா அவித்யா. அஷ்மிதா. அஷ்மிதா வந்து ஈகோனஸ். நான் தான் பெஸ்ட், நான் என்னதான் வந்து எல்லாரும் பாராட்டணும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பாத்தீங்களா? நம்ம வந்து நல்லா படிக்க படிக்க என்ன ஆகும்னா, நம்ம எல்லாரும் நம்ம கவனிக்கணும், நம்ம மதிக்கணும், அந்த ஒரு ஃபீலிங் வரும். அதுதான் ஈகோ. ஈகோனால கூட நம்மளுக்கு பிரச்சனை வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவித்யா, இக்னோரன்ஸ். செகண்ட் ஒன் வந்து அஷ்மிதா. தேர்ட் ஒன் வந்து ராகா. ராகான்னா என்னன்னா அட்டாச்மெண்ட். இப்போ நம்ம குழந்தைங்கள் மேல, வீட்டுக்கு ஸ்பௌஸ் மேல நம்ம வந்து நிறைய, யாரு வேணாலும் அன்பு இருக்கலாம். அட்டாச்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுனாலும் பிரச்சனை. ஸோ ராகா. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து துவேஷா. இப்போ நீங்க ஒருத்தர் வந்து ரொம்ப விரும்பிட்டீங்க, அவங்க விரும்பலன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகும்? துவேஷம் வந்துடும். ஸோ அதுதான் அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாம நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து லவ்.
ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க லவ் பண்ணீங்கன்னா அது அட்டாச்மெண்ட். ஸோ நீங்க இப்போ குழந்தைங்க வளர்க்குறீங்க, அவங்க நாளைக்கு நீங்க பார்க்கணும் நீங்க பார்த்தீங்கன்னா அது வந்து அட்டாச்மெண்ட். ஸோ அவங்க பார்க்கலன்னா உடனே என்ன ஆகும், அதுக்கு ஆப்போசிட் துவேஷா வரும். ஸோ ராகா, துவேஷா, அபினிவேஷா. அபினிவேஷா வந்து லாஸ்ட். இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் டெத் ஃபியர். ஓகேங்களா? நம்மளுக்கு ஏதாச்சும் ஆயிடு, எவ்ரி ஒன் வில் ஹேவ் திஸ் அஷ்மிதா. ஸோ இது இந்த 5 கிளேஷாஸ், அவித்யா, ராகா, துவேஷா, அஷ்மிதா, அபினிவேஷா. ஸோ இந்த இந்த கிளேஷாஸ் தான் நம்மளுக்கு வந்து தடங்கள். எதுக்காக தடங்கள்னா நம்ம மோட்சத்துக்கு போறதுக்கு, அப்புறம் நிறைய நம்ம வந்து நம்ம மோக்ஷா லிபரேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த லைஃப் சைக்கிள், லைஃப் அண்ட் டெத் சைக்கிளவே சுத்திட்டே இருக்கும் இல்லைங்களா? இது கட் பண்ணணும்னா நம்மளுக்கு மோக்ஷா வரணும். ஸோ இது வரணும்னா நம்ம யோகா பண்ணணும். யோகா பண்ணணும்னா இந்த அப்டக்கிள்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் பதஞ்சலி வந்து அந்த சிஷ்யர் கேட்க போறாங்க. ஸோ இது போனோம்னா நாங்க என்ன பண்றது, நாங்க என்னால முடியலன்னு சொன்னா அவர் வந்து அஷ்டாங்க யோகா பத்தி சொல்றாரு. ஸோ அது ரொம்ப டஃப்பா இருக்கு எங்களுக்கு, எங்க ஸ்டார்டிங்கே அந்த 8 நான் எங்களால பண்ண முடியலன்னா சரி ஓகே, நான் வந்து ரொம்ப ஷார்ட் கட் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இது நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா கிரியா யோகா. கிரியா யோகால வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான். ஓகேங்களா? அது என்னன்னா தபஸ், ஸ்வாத்தியாயா, ஈஸ்வர பிரணிதானா. தபஸ் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் என்ன, டெய்லி நம்ம யோகா பண்ணா என்ன ஆகும், பாடி பியூரிஃபை ஆகும். அதே ஃபுட்ல டிசிப்ளின் இருந்தா நம்மளுக்கு டிசீசஸே வராது, எந்த பிரச்சனை வராது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பாடி பியூரிஃபை ஆகிறதுக்கு தபஸ் பண்ணணும், டிசிப்ளின். இப்போ டீ குடிக்க கூடாது அந்த டாக்டர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க நம்ம கேட்போமா? நீங்க இல்ல, நானும் தான். கண்ட்ரோல் இருக்காது. சில டைம் வந்து அந்த ஸ்மெல் பார்த்தோன்னே குடிக்க தோணும். ஸோ அதுதான் செல்ஃப் டிசிப்ளின் வரணும். ஓகேங்களா? ஸோ அது செல்ஃப் டிசிப்ளின். செகண்ட் ஒன் வந்து ஸ்வாத்தியாயா. ஸ்வாத்தியாயா என்னன்னா செல்ஃப் ஸ்டடி. செல்ஃப் ஸ்டடி எப்போ வரும்னா நம்ம இன்டெலெக்சுவல், நம்ம வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கும், அது வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கணும். இந்த வேதாஸ், இத்திஹாசாஸ். அது கூட நம்மளுக்கு புரியலன்னா ஜஸ்ட் பகவத்கீதா அந்த மாதிரி நம்ம படிக்கலாம். சாண்டிங் பண்ணலாம், ஓம் ஓம் சாண்டிங் பண்ணலாம், மந்திர ஜப்பா. இந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும்னா நம்ம வந்து ஸ்பீச் வந்து பியூரிஃபை ஆகும். இப்போ நம்மளுக்கே தெரியும், சித்தர் சொன்னா ஒரு இப்போ மழை வரும்னு சொன்னா மழை வரும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பீச் ஆர் வேர்ட்ஸ் வந்து அவ்வளோ பியூரிஃபை ஆயிருக்கும். ஏன்னா அவங்க ரெகுலரா ஜெபம் பண்ணுவாங்க, இந்த நிறைய புக்ஸ் படிப்பாங்க, நிறைய நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னது தபஸ், செகண்ட் ஒன் ஸ்வாத்தியாயா, தேர்ட் ஒன் வந்து ஈஸ்வர பிரணிதானா. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இது வந்து ஈஸ்வர பிரணிதானா என்ன நடந்தாலும் சுவாமி மேல போடுறது. இப்போ உங்களுக்கு ஒரு கெட்டது நடந்தாலும் ட்ரஸ்ட் இன் காட். இந்த ட்ரஸ்ட் இன் காட் பண்ணும்போது இப்போ நீங்க ஏதோ ஒரு பெரிய விக்டரி சாதிச்சிட்டீங்க, அது கூட உங்களது இல்ல, சாமி தான் கொடுத்தாங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு ஈகோ கம்மி ஆகும். நம்மளுக்கு அந்த கிளேஷாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அபினிவேஷான்னு ஒரு கிளேஷா இருக்கும். அந்த ஈகோ வந்து கம்மி ஆயிட்டே இருக்கும். இப்போ நம்ம சொல்லுவோம் நான் தான்ப்பா எல்லாம் செஞ்சேன் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நான் வந்து இருக்கக்கூடாது. யோகால வந்தா நம்ம அந்த ஈகோ வந்து விட்டுணும். எல்லாமே நம்ம எதுவுமே பண்ணலாம், எல்லாரும் அவர் செய்யறாலும் நம்ம ஆடணும், அவ்வளவுதான். ஸோ இது வந்து கிரியா யோகா. இது வந்து நம்ம ரியல் லைஃப்ல ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். தபஸ், ஸ்வாத்தியாயா, ஈஸ்வர பிரணிதானா. ஈஸ்வர பிரணிதானா பண்ண பண்ண என்ன ஆகும்னா மைண்ட் பியூரிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் பாடி பியூரிஃபிகேஷன், செகண்ட் ஒன் ஸ்பீச் பியூரிஃபிகேஷன், தேர்ட் ஒன் வந்து மைண்ட் பியூரிஃபிகேஷன் ஆகும். நம்ம இந்த சரண்டர்னஸ் ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்னா நம்ம வந்து ரொம்ப நெருங்குவோம் அந்த யூனிவர்ஸுக்கு. நம்ம எது நினைச்சாலும் அது உடனே நடக்கும். இதுதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து இந்த க்ளோசிங் ப்ரேயர் போயிடலாம். ஹேண்ட்ஸ் இன் அஞ்சலி முத்ரா. ஓம் असतो मा सद्गमया, तमसो मा ज्योतिर्गमया, मृत्योर्मा अमृतङ्गमया. ॐ शान्ति शान्ति शान्तिः. Gently rub your palms.
Keep it on your eyes. Open your eyes with sweet smile. Thank you, parents. Thank you, gurus. Thank you, NCVT. Thank you all. வாழ்க வளமுடன். வணக்கம் மேடம். வணக்கம் சார். அருமை, அற்புதம், ஆனந்தம், அருட்பெராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகை, மெய்ஞானம் பெற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வளமுடன். அற்புதமா இருந்தது. வாழ்க வளம். மேடம், குட் ஈவினிங். மோகன் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். அருமையா இருந்தது. இந்த காமன் குவைட் செஷன், எஃபெக்டிவ் செஷன். அது மாதிரி அந்த பத்தாஞ்சலி சூத்ராஸும் நல்லா டீட்டெயிலா அழகா சொல்லி கொடுத்தீங்க. அதை நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா எல்லாரும் ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லது. தேங்க்யூ வெரி மச். வாழ்க வளர்க்க நச்சிந்தனை மட்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் மேடம், என் பேரு ராமச்சந்திரன், ஆர்ஆர்சி. உங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றேன். சூப்பரா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்லி நம்ம அடிக்கடி பேசுவோம். அந்த மாதிரி வித்தின் த கிவன் டைம்ல வந்து ஆசனாஸ், பிரணாயாமா பிளஸ் கிரியா யோகா அண்ட் தென் எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க கிளஸா. இதுல ரியலி வெரி குட். எப்பயுமே கேசவன் சார் முதல்ல வந்து குருவாயூர் கேசவன் அவருக்கு நாங்க டைட்டில் கொடுத்துருக்கோம். அவர் வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணாருன்னா NCVக்கு ஃபுல்லா ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி. தேங்க்யூ கேசவன் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பாஸ்கர் பேசுறேன் மேம். எஸ். வணக்கம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வணக்கம் மேம். ரொம்ப அருமையான விளக்கத்தோட இருந்தது மேம். ரொம்ப நன்றிங்க மேம். வாழ்க வளமுடன். நச்சிந்தனை வட்டமா வாழ்க வளம். எஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நல்ல காம் செஷன் மேம். தேங்க்யூ ஸோ மச். எஸ் சார். பதஞ்சலி யோக சூத்திர பத்தியும் சொல்லியிருந்தீங்க. 5 classes 5 impurities. அப்புறம் வந்து கிரியா Your யோகா mother பத்தி tongue is different from Tamil, ma'am. I could notice something. ఎస్ సార్. ఐఎమ్ మదర్ టంగ్ ఇస్ తెలుగు సార్. తెలుగు అదే బాగున్నారు. ఓకే, అదే అప్పుడప్పుడు కొంచెం టైం ఇది అయింది. థ్యాంక్ యూ. చాలా బాగుండదు మా, చాలా బాగుండదు. థ్యాంక్ యూ సార్. అన్ని వాళ్ళు తెలుగు మాట్లాడుతున్నారు. ఎస్ సార్. థ్యాంక్ యూ వెరీ మచ్ దేవి గారు. చాలా బాగుంది. షార్ట్ గా ఉంది కానీ క్రిస్పీగా ఉంది. అన్ని బాగా కవర్ చేశారు. చాలా బాగా నచ్చింది. నాకున్న షోల్డర్ పెయిన్ కూడా తగ్గిపోయింది. థ్యాంక్ యూ వెరీ మచ్. ఓ సూపర్ మ్యామ్. థ్యాంక్ యూ మ్యామ్. థ్యాంక్ యూ సో మచ్ మ్యామ్. தேங்க்யூ மேம். சூப்பரா இருந்தது மேம். எல்லாமே டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். எஸ். థ్యాంక్ యూ సార్. థ్యాంక్ యూ సార్. ஓகே மேடம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். எஸ் சார். எஸ் சார். థ్యాంక్ యూ సార్. థ్యాంక్ యూ.